கூட்டணி இப்போதே உறுதி செய்ய வேண்டும். மார்ச் 30ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் நீங்கள் எல்லாம் எடப்பாடியுடன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அனைத்தோரும் எடப்பாடியை கைட்டி விட்டுட்டு நீங்கள் அதிமுக நீங்கள் வழிநடத்துங்கள். தியாகத்தளி சின்னம்மா, டிடிவி தினகரன் இவர்களை, ஓபிஎஸ் இவர்களை அரவணைத்து நீங்கள் கட்சி நடத்துங்கள் என்று அவர் இப்போ சொல்லலை. ஈஷா மது அங்கேயே இவங்க பத்திரிகை கொடுக்க போனார் இல்லையா டெல்லியில், அங்கேயே சொல்லி அனுப்பிச்சிட்டார். நாங்கள் தமிழ்நாட்டில் இரட்டை இன்ஜின் ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களோட ஆட்சி, நீங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா தனித்தே டபுள் இன்ஜின் ஆட்சி டெல்லியில் எப்படி அமைத்ததோ அதே போல் இங்கேயும் அமைக்கும் என்றது தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டார். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனால் நடத்திட்டு யார்கிட்ட போய் அவர் சேர்ந்தாரு? தாவேக. அப்போ உங்களை விட வெற்றி வாய்ப்பு அவர் கணிச்சு தானே போயிருப்பார். அவர் சர்வே ரிப்போர்ட் எடுத்துருப்பார்ல, சாம்பிள்லாம் ஆரஞ்சிருப்பார்ல. யார் பிரசாந்த் கிஷோர் ஐபேக டீமோட தலைவராக இருந்தவர். திமுக மீண்டும் 2021 ஆட்சி கட்டில் அமர அவர் முக்கிய பங்கு வகித்தார். மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் உயரம் அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை, தன்னிலை உணரவில்லை. இனிமேலாவது உணர்ந்து நேற்று நல்ல கடவுள் அவர்களுக்கு நல்ல புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவருடைய ஆத்மாவும் அவர் மனதில் பூந்து ஒரு நல்ல வெளிப்பாட்டை எங்களுக்கு ஒரு ஒற்றை எதிரி திமுக தான், அதனால் ஓட்டுகள் சிதறாமல் பார்ப்பதற்கு அனைவரையும் ஒன்று இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பேன் என்பது சொல்லாமல் அதை சொல்லியிருக்கிறார். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் சிவராத்திரிக்கு ஈஷா யோகா மையம் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வுல தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சு 8 நிமிஷம் பேசினாங்க. அதன் பிறகுதான் அலையன்ஸே உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அமித்ஷா அவர்கள் மீண்டும் தமிழகம் வர்றாங்க. இதுல இந்த அலையன்ஸ் உறுதி செய்யப்பட்டு வெளியில அனௌன்ஸ் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா சார்? இல்லை, போன முறை மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். எடப்பாடி கடைசி நேரத்தில் கூட்டணி பார்த்துக்கலாம் 2024 ஏமாத்தின அனுபவம் அவர்களுக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு முன்னாடி கேண்டிடேட் யார் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் அண்ணன் அமித்ஷா சொன்னது. கூட்டணி இப்போதே உறுதி செய்ய வேண்டும். மார்ச் 30ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் நீங்கள் எல்லாம் எடப்பாடியுடன் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அனைத்தோரும் எடப்பாடியை கைட்டி விட்டுட்டு நீங்கள் அதிமுக நீங்கள் வழிநடத்துங்கள். தியாகத்தளி சின்னம்மா, டிடிவி தினகரன் இவர்களை, ஓபிஎஸ் இவர்களை அரவணைத்து நீங்கள் கட்சி நடத்துங்கள் என்று அவர் இப்போ சொல்லலை. ஈஷா மது அங்கேயே இவங்க பத்திரிகை கொடுக்க போனார் இல்லையா டெல்லியில், அங்கேயே சொல்லி அனுப்பிச்சிட்டார் தெளிவாக. இங்கே கடுமையாக அந்த இடத்துல நான் உங்களை யாரும் சந்திக்க கூட விரும்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் முதல்ல குத்திட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் அம்மா மறைந்ததுக்கப்புறம் இந்த இயக்கத்துக்கு அவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்தோம். அதிமுக ஆட்சி தொடர்றதுக்கு நாங்கள் தானே முக்கியமான காரணம். இல்லைன்னா திமுக அன்றைக்கே கபாலீகரம் செய்திருக்கோமா இல்லையா? எல்லாம் கடைசி நிறுத்த வரைக்கும் எங்களுடைய 11 மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கொடுத்தோம். எந்த மாநிலத்துக்கும் நாங்கள் கொடுக்கல. எங்கள் குஜராத்துக்கு கூட அவ்வளோ கால் தரல. ஆனால் உங்களுக்கு கொடுத்து கூட நீங்கள் நன்றியோடு எங்களோட இல்லை. அதனால் கடைசி நிமிடத்தில் நீங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இரட்டை இன்ஜின் ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களோட ஆட்சி, நீங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா தனித்தே டபுள் இன்ஜின் ஆட்சி டெல்லியில் எப்படி அமைத்ததோ அதே போல் இங்கேயும் அமைக்கும் என்றது தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேள்வி உருவாகுது அப்படின்னா, கடந்த ஒரு சில தினங்கள் முன்னாடி கூட டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் குறித்து விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது லாட்ரி சீட்ல விழுந்த பிரைஸ் போல தான் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவியே கிடைத்தது அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. இப்போ பாஜக அதிமுக அலையன்ஸ் உறுதி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில சென்றுகிட்டு இருக்கு. அப்போ எடப்பாடியார் டிடிவி தினகரனோடு சேர்ந்து செயல்படுவதற்கு முன் வருவாரா? இல்லை, ஒரே விஷயம். முதல்ல டிடிவி சார் கூட இருந்த அத்தனை பேருமே இப்போ இல்லை. செந்தில் பாலாஜிலேருந்து இவர் நம்ம பழனியப்பன்லேருந்து முக்கிய தலைவர் இல்லை. அவரும் தன்னிலை எப்படி எடப்பாடி மட்டும் தன்னிலை உணரக்கூடாது, அவரும் தன்னிலை உணரணும். நான் உள்பட நான் வேட்பாளர் ஆயிரவளுக்கு தொகுதியில் அமமுகவோட வேட்பாளர். தன்னிலை உணர்ந்து வாயை யாருமே விடக்கூடாது. எடப்பாடி அண்ணனை அரவணைத்து அவரையும் சேர்த்து இந்த இயக்கத்தை வழி நடத்தணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டனும் நினைக்கிறாங்க. அவரை கைட்டி விட்டுட்டா அதுவும் அவர் பின்னாடி ஒரு 10% ஓட்டு போயிடும். ஒரு ஓட்டுக்கு ஒரு அண்ணன் புரட்சித் தலைவர் எப்படி நினைச்சாரு, எஸ்டிஎஸ் ஐயா வீட்டுக்கு போய் உள்ளே இருந்தார். எஸ்டிஎஸ் ஐயா வர மறுத்தார். அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு நான் ராமச்சந்திரன் போனேன்னு சொல்லுங்க, உடனே அவர் அழைச்சி வர பொறுப்பு உங்களிடம் சொல்லி எஸ்டிஎஸ் ஐயா அம்மாவோட கையை அணைத்து பிடிச்சி நீங்கள் அழைச்சி வரணும், கண்டிப்பாக உறுதி கொடுத்தா தான் போனார். அது மாதிரி உறுதி கொடுத்தது பேரில் தான் அவர் கிளம்பி போனார். உடனே எஸ்டிஎஸ் ஐயா கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினாங்க. யார்? புரட்சித் தலைவர் அவர்கள். அதெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவே நல்லவையாக இருக்கணும். நம்மளுக்கு ஒற்றை குறிக்கோள் இல்லைன்னா எல்லாரும் நீங்கள் திமுக கிட்ட போகிற சிறைச்சாலை தான் இருக்கணும் அதிமுக.
அந்த அளவுக்கு நிலைமை மோசம். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி தொடர்ந்ததுன்னா நீங்கள் அனைவரும் சிறைச்சாலையை நோக்கி செல்ல வேண்டியது தான். மக்கள் விரோத ஆட்சி அது. மக்களுக்கு எந்த ஒரு சில நன்மை கூட இல்லை. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான மனநிலை எப்பொழுதுமே இது வரது தான். 4 ஆண்டு காலத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும் திமுக. கடைசி 4வது ஆண்டு வர முடியும் தருவாயில் திமுகவுக்கு ஓட்டு நீங்கள் என்ன தான் இலவச பஸ்ஸு கொடுத்தாலும், பெண்கள் ஓட்டை கவர்ந்தாலும், நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும், எது கொடுத்தாலும் மக்கள் இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் 10,000 ரூபாய் சொல்கிறீங்க. சொத்து வரி, நகராட்சி வரி, குடிநீர் வரி எல்லாம் வரி போட்டு வெறியாட்டம் ஆடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது மக்கள் தயாராகிட்டாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுன்றது தான் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்த முதல் ஓட்டு அதிமுகவுக்கு தான். அப்படி இல்லைன்னா தாவாக்காக்கு போடுவாங்க. அடுத்து எதுக்கு தம்பி விஜய்க்கு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு போடுவாங்க. இதுதான் கல நிலவரம். இதை நன்கு உணர்க்கணும் அண்ணன் எடப்பாடியார்கள். சும்மா கூட இருக்கிற ஜால்ராக சொல்கிறத கேட்காம, நீங்களும் சர்வே டீம் வச்சுருக்கீங்க, எல்லோரும் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் நடத்திட்டு யார்கிட்ட போய் அவர் சேர்ந்தார்? தாவேக்கா. அப்போது உங்களை விட வெற்றி வாய்ப்பு அவர் கணிச்சு தானே போயிருப்பார். அவர் சர்வே ரிப்போர்ட் எடுத்துருப்பார்ல, சாம்பிள்லாம் இப்போ ஆரஞ்சிருப்பார்ல. யார்? இப்போ பிரசாந்த் கிஷோர் ஐபேக்க டீமோட தலைவராக இருந்தவர். திமுக மீண்டும் 2021 ஆட்சி கட்டில் அமர அவர் முக்கிய பங்கு வகித்தார். அது எல்லாருக்கும் நன்கு தெரியும். அவர் இந்த 2த்தையும் சராசரியாக சர்வே ரிப்போர்ட் எடுத்த போது இதில் 30 விழுக்காடு அதிமுக விட தாவாக்காக்கு கூடுதலாக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க என்பது உணர்ந்து தான் அவர் அங்கே போயிட்டார். நம்ம ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டுவோம், நொண்டி குதிரை எடப்பாடி மேலே நம்ம எதுக்கு பந்தயம் கட்டுவோன்றதை நன்கு அவர் கல ஆய்வில் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும். அம்மா பிரசாந்த் கிஷோரை பற்றி அன்றைக்கி மோடிஜியை கொண்டு வந்தார். இங்கே திமுக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார். வராத திமுக கொண்டு வந்தது எல்லாம் அவர் தான். அதனால் அவர் சொல்லி தான் யார் அந்த சார் ஹாஸ்டாக் ஒரு சாம்பிள் கொடுத்தார். அவ்வளோ பிரபலமாச்சு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நம்மளை விட்டு போகிற கூட்டணி என்பது நம்ம தேடி போகக்கூடாது. நம் கட்சி பலமாக இருந்தால் தானாக கூட்டணி கட்சி அம்மா இருக்கும்போது எப்படி பாய்ஸ் கார்டன் கதவை தட்டினார்களுக்கு வசதியில் நின்றார்களோ அதே போல் நம்மை தேடி அவர்கள் வர வைக்க வேண்டும். அதற்கு முதல்ல அதிமுக தன் காலில் முதல்ல நில்லுங்கள். அதிமுகவை உறுப்பினர் அண்ணன் ஓபிஎஸும் சொல்கிறார், எந்த நிபந்தனம் என்று நான் சேர தயாராக இருக்கிறேன். எந்த தியாகத்துக்கும் செல்ல தயாராக இருக்கும்போது அவரை போய் பார்த்து அவரை அழைச்சிட்டு வாங்க. தியாக சின்னம்மாகிட்ட போயிட்டு, அம்மான் நீங்கள் ராஜமாகத்தாக உங்கள் வழிகாட்டி நடந்து போச்சு. அன்றைக்கி பிஜேபி தான் எங்களை பிரித்தாங்க. இன்றைக்கி இதே பிஜேபி உங்களை ஒன்று சேர்க்க சொல்கிறாங்க. நான் அறியாமல் பிழை செய்து விட்டேன். இனிமேல் இப்படி நடக்காதுன்னு அவங்க கையில் போய் பாய்ஸ் கார்டன் போய் அவங்க கையில் சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் இந்த கட்சிக்கு வழி நடத்துங்கள், ராஜமாதாவாக இருங்கள். ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசியலில் தலையிட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையை அடுத்து திரும்ப சொல்லணும். உங்களை ஏற்றுக்கொள்ளுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தகுதியே இல்லாதவர்களை புறவாசல் வழியாக எடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி மந்திரியாக்கி தகுதி உள்ளவர்கள் பிறந்தொழில் தான் உங்கள் மேலே இருந்த ஒரே ஒரு வெறுப்பு. இன்றைக்கும் அந்த வெறுப்பு தகுதி உள்ளவர் உழைக்கிறவனுக்கு இந்த கட்சிக்கு வாய்ப்பை கெடுத்தவர்கள் யார் என்றால் தியாகத்தலைவி சின்னம்மா குடும்பத்து உறுப்பினர்கள். தியாகத்தலைவி சின்னம்மாவும் அதை உணர்ந்திருப்பார்கள் நினைக்கிறேன். அவங்களும் இனிமேல் இந்த அரசியல் என்னை தவிர யார் என்ற என் குடும்பம் தலையிடாது என்ற ஒரு உறுதிமொழியை பகிரங்கமாக அறிக்கையாக தர வேண்டும். எடப்பாடிக்கு மட்டும் வேண்டுகோள் இல்லை, தியாகத்தலைவி சின்னமாக இதை கடந்த கால நிகழ்வுகள் அதிமுக உழைக்கிற தொண்டன் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கு யார் காரணம்? உங்கள் நிழலில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்கள். குடும்பம் வேறு, கட்சி வேறு. அம்மா தன் குடும்பத்தை அருகில் வைத்துக் கொள்ளவில்லை. புரட்சித் தலைவராக தன் குடும்ப உறுப்பினர் அரசியலில் தலையிடவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் குடும்பத்தை அருகில் வைத்துக்கொண்டு தொண்டர்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏன் விளையாடுகிறீர்கள்? தொண்டர்களுடைய உழைப்பில் ஏன் விளையாடுகிறீர்கள்? இதுதான் கடந்த காலத்தில் தொண்டர்களும் விரும்பத்தகாத சக்தி என்று உங்களை விரட்டி அடித்ததுக்கு முக்கிய காரணம் இதுதான். இதை நீங்கள் தவிர்த்து விட்டு ராஜமாதாவை அதிமுக தான் உங்களையும் அடையாளம் காட்டியது. இப்போ ஜெயலலிதா தான் உங்களையும் அடையாளம் காட்டினார்கள். புரட்சித் தலைவர் தான் உங்களையும் அடையாளம் காட்டினார்கள். இந்த இயக்கம் இன்னைக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஒரு சாதாரண பிஆர் ஒரு மனைவி இவ்வளோ வசதியாக இருக்க முடியுமா? இதுக்கு அதிமுக தொண்டனுடைய உழைப்பு தானே காரணம். அவன் நல்லா இருக்கணுமா இல்லையா? அவன் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவன் தொண்டர் நல்லா இருக்க முடியும். இந்த ஆட்சிக்கு வருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் மட்டும் தியாகம் செய்ய மட்டும் பத்தாது, அண்ணன் டிடிவியும் தியாகம் செய்ய வேண்டும். சசிகலாமாவும் தன் குடும்ப உறுப்பினர்களை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் தவிர்த்து விட்டு வர வேண்டும். அண்ணன் ஓபிஎஸும் தன் மகன்களை தவிர்த்து விட்டு அரசியலுக்கு வர வேண்டும்.
இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜக அதிமுக அலையன்ஸ் உருவாக போகிறது அப்படிங்கிற விஷயத்துல ஓபிஎஸ்க்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு எடுக்கலாமா? ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் பாஜக கூட தான் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். படுதோல்வி அண்ணன் ஓபிஎஸ்க்கு படுதோல்வி கிடைச்சது. இந்த வார்த்தையால தான் அவர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறினார். இந்த தொண்டர்கள் எல்லாம் பொதுக்குழு இவருக்கு எதிராக வாக்களித்தார்கள். 2300 தொண்டர்கள் பொதுக்குழுக்கு எதிரானா இவர் அப்பவே தான் சொந்த காலில் நிற்காம அடுத்தவங்க காலில் எதுக்கு நிற்கிறீங்க? உனக்கு 3வது முறை வந்து அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து இது சீட்டு கொடுத்து 4வது முறையாக கொடுக்கும்போது மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு காரணமே இந்த வெளிப்பாடு தான். அன்றைக்கி நரேந்திர மோடியை நீங்கள் முதல்வராக இருக்கிறீர்கள். நரேந்திர மோடியை வரும்போது அவர் சாஸ்திராங்கமாக அவர் காலையில் விழுவது, அதிமுக திரும்பி பிஜேபி காலையில் அடமானம் வைப்பது. நீ உன் சொந்த காலில் நில்லுப்பா. அதிமுக புரட்சி தலைவி கூட தலைமையாக வந்தாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம். மோடியா லேடியான்னு கூட கேட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கழுத்து மேலே கத்தி தொங்கும் போது கூட புரட்சி தலைவி அம்மா வந்து அதிமுக தொண்டனை எந்த இடத்துலையும் அடமானம் வைக்கவில்லை. ஓபிஎஸ் அந்த தகாத செயலில் ஈடுபட்டார். அதனால தான் அவருக்கு இன்றைக்கி அதிமுக வேட்டி கட்டுவதற்கு கூட அருகது இல்லாமல் போனதுக்கு காரணம், நீ காவி வேட்டி கட்டின்னு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இனிமேல் இந்த தவறை அண்ணன் ஓபிஎஸும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுக்கணும். கட்சி பொதுக்குழுவும் செயற்குழுவும் கட்சி அடிமட்ட தொண்டர்களும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவின்படி நான் செயல்படுவேன் என்று உறுதியளிக்க வேண்டும். உங்கள் முடிவுக்கு ஏற்றாமல் தொண்டர்களை அசைக்கக்கூடாது. அண்ணன் ஓபிஎஸ் செய்த தவறு அது. தின்னமா செய்த தவறு அவர்கள் குடும்பம். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் எடப்பாடி தன்னிலை உணராமல் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு பிரதமர் மந்திரி வாய்ப்பு வந்தது. என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த வாய்ப்பை மறுத்தார். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்று. அது மாதிரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் உயரம் அவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை, தன்னிலை உணரவில்லை. இனிமேலாக உணர்ந்து நேற்று நல்ல கடவுள் அவர்களுக்கு நல்ல புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவருடைய ஆத்மாவும் அவர் மனதில் பூந்து ஒரு நல்ல வெளிப்பாட்டை எங்களுக்கு ஒரு ஒற்றை எதிரி திமுக தான், அதனால் ஓட்டுகள் சிதறாமல் பார்ப்பதற்கு அனைவரையும் ஒன்று இணைத்து ஒரு கூட்டணி அமைப்பேன் என்பது சொல்லாமல் அதை சொல்லியிருக்கிறார். இதை மனதார வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டை ரத்தத்தின் ரத்தமான நாங்கள் உங்களுடைய இந்த மாற்றத்தை மனதார வரவேற்று இனிமேல் இதை முன்னிட்டு பயணிக்க வேண்டும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டணியை பற்றி தயவு செய்து பொதுவெளியில் பேச வேண்டாம். அது வந்து பொதுச் செயலாளர் பார்த்துக்கொள்வார். தியாகத்தளி சின்னமாகவும் அமைதி காக்கக்கூடாது. இனிமேல் தாம் 2 படி நீங்கள் இறங்கி வந்தால் அண்ணன் 4 படி ஏறி வருவார் எடப்பாடி என்று ஒரு நல்ல சிக்னல், அதாவது சமிக்ஞை நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. அது அதிமுக வலுப்பெற வேண்டும். கூட்டணி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் கூட்டணியே தேவையில்லை என்பது தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனுடைய அடிமட்ட தொண்டனுடைய கருத்தாக இருக்கிறது. அதிமுக வந்து திமுகவை 2 மடங்கு பெரிய இயக்கம் 4 பிரிந்து கிடைக்கிறதுனால தான் இந்த இயக்கம் இன்னைக்கு தொடர் படுதோல்வியை சந்தித்து வருகிறது. ஒற்றைத்தலைமை என்று நான் ஒற்றைத்தலைமை எனக்கு என்று சொன்னால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று தானே நீங்கள் ஒற்றை தலைமை வந்தீங்க. இன்றைக்கி தேர்தலில் கூட போட்டியிடாமல் புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலைமை எடப்பாடிக்கு ஏன் வந்தது? அதிமுக ஒற்றுமையாக இல்லை. உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார். உங்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார். டிடிவி அண்ணனும் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். 2021 ஒரு 13-15 சீட்டு அவர் கொடுத்திருந்தால் நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக இருப்பீங்க. அசைக்க முடியாத முதலமைச்சராக அன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இயக்கம் வெற்றி பெற்றிருக்கும். திமுக அன்றோடு காணாமல் போயிருக்கும். அந்த தவறை இனிமேலும் யாரும் இழைக்கக்கூடாது. அதுபான கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் செயற்குழு பொதுக்குழு முடிவெடுத்துக் கொள்ளும். நீங்கள் யாரும் வாயை திறக்காமல் இருந்தால் போதும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.